நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நாம பாக்குறது இதான் கடைசி. இதுக்கப்புறம் நாம 2 பேரும் இதுக்கப்புறம் எப்பவுமே மீட் பண்ண மாட்டோம். என்ன? நாளையில இருந்து நான் பிரேக் எடுக்க போறேன். ஹஸ்பண்ட் கூடயா? என் ஃபேமிலியோட. அதுக்கப்புறம் நான் திரும்பி வரும்போது உன் ஆபீஸ்க்கு வந்து என்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாம நான் வேற வேலை தேட போறேன். இங்க பாருங்க, நாம எப்பவுமே ஒரு நல்ல நண்பர்களா இருப்போம். அப்படின்னா அந்த ட்ராலி பேக்கலாம்? நான் ட்ரிப்பு போறதுக்காக பேக் வாங்குறதுக்காக போனேன். ஷாப்ல ஒரு ஆஃபர், பை 1 கெட் 1 ஃப்ரீ. அப்போ உங்களுக்கும் ஒண்ணு வாங்கினேன். நான் செஞ்சதுல தப்பு இருக்கா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? அப்புறம் நான் கிளம்புறேன். பாய். பிரியா, பிரியா, நீ இல்லாத என்னால வாழ முடியாது. ப்ளீஸ். ஐ லவ் யூ டூ. எனக்கு நல்லா தெரியும் நீ என் மேல கோவமா இருக்கேன்னு. ஆனா இதெல்லாம் நல்லதுக்கு தான். இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. அப்புறம் உன்னை நல்லா பாத்துக்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கிளம்புறேன். சொல்றத கேளு. கேக்குறியா? நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஏய் சத்தியமா சத்தியமா நீ என்ன நம்பு. பிராமிஸ், இனிமே அது பேர் நான் பண்ண மாட்டேன். சத்தியமா பண்ண மாட்டேன்டி. நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா? நீ உடனே போய் அம்மா கிட்ட சொல்லிட்ட. இதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட போய் யாராவது சொல்லுவாங்களா? ஐ லவ் யூ ரூபா. பாய். ஐ லவ் யூ ரூபா. அம்மா வணக்கம்மா. ஐயோ இல்லம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசணுமா. சரி ஒரு விஷயம் சொல்லுங்க. இது வரைக்கும் அப்பாவும் நீங்களும் சண்டே போட்டது கிடையாதா? அம்மா அம்மா சும்மா அவகிட்ட விளையாண்டமா. நான் இப்ப போயிடுவேன். மீட்டிங் இப்பதான் முடிஞ்சது. போயிடுவேம்மா. ஓகே பாய்.